உங்க கனவை சொல்லுங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழகம் சூப்பர் ஸ்டார் மாநிலமாக உள்ளது என்றார். 1,91,00,000 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ள கனவினை தெரிந்து கொள்ளும் வகையில் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். உங்க கனவை சொல்லுங்க திட்டத்திற்காக 50,000 தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட்டு வீடு வீடாக சென்று அவர்களின் கனவுகள் பற்றி ஆய்வு மேற்கொள்வார்கள் என கூறினார். செயலி மூலம் அவர்களின் பதிலை பெற்று பதிவு செய்து கனவு அட்டை என்ற புதிய அட்டை வழங்கப்படும் என தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டிற்குள் செய்ய வேண்டிய பணிகளுக்காக உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை வரும் 9ஆம் தேதி பொன்னேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் என கூறினார். சரி, அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்? இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் அன்பிரசிடென்ட்ங்கிறவங்க இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு வரலாற்று நிகழ்வாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு சொன்னது உங்க கனவை சொல்லுங்க. நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் MKS இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய UKS திட்டமாக இதை நீங்க பார்க்கணும். உங்க கனவை சொல்லுங்க. சரி, இந்த உங்க கனவை சொல்லுங்கன்னா என்ன சார் அது? அதான் பல முகாம்கள் நீங்க நடத்துறீங்க. முகாம் மூலமாக கோரிக்கையை நீங்க வாங்குறீங்க. அது ஒரு பக்கம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப முதலமைச்சர் செல்லுக்கு நம்ம தனியா கொடுக்குறோம். முதலமைச்சர் முகவரி திட்டம்னு வருது. இது என்ன சார் புதுமையான உங்கள் கனவை சொல்லுங்க? இந்த உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பம் சார்ந்து ஒரு கனவுகள் இருக்கும். இப்ப தனக்கு என்ன வேணும், தன்னுடைய ஊருக்கு என்ன வேணும், தன்னுடைய நாட்டுக்கு என்ன வேணும். உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது மட்டும் என்ன நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம், ரோடெல்லாம் அருமையா இருக்கு, ரொம்ப டிசிப்ளினா டிராபிக்கை ஃபாலோ பண்றாங்க சார் குப்பையே இல்லை சார் என்று நம்ம சொல்றோம். ஆனா அது போன்று என் ஊரு வேணும் சார், என் சாலையும் வேண்டும் சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். அரசாங்கம் சார்ந்த திட்டங்கள் அது ஒரு பக்கம், அது பாலிசி சார்ந்து வந்துகிட்டே இருக்க போகிறது. இது சார்ந்து என்னுடைய மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. உங்க கனவை சொல்லுங்கிறது ஒரு ஃபேமிலி சார்ந்து ஒரு ரீச்சை ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை நம்ம செய்ய வேண்டும், கேட்டிட வேண்டும் என்று ஆசை. கிட்டத்தட்ட 1,91,00,000 குடும்பங்கள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஹாபிட்டன்ட் பார்த்து குடியிருப்புகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 24,000 குடியிருப்புகள் இருக்கின்றது. இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தின் ஒரு குடும்பத்துடைய கனவாக என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். சரி, பல முகாம்கள் போட்டாச்சு, பலவித கோரிக்கைகள் நம்ம தீர்த்துட்டே வந்துகிட்டு இருக்கோம் என்று சொல்லும் பொழுது இதுக்கென்று தனியாக ஒரு 50,000 வாலண்டியர்ஸ் ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த வாலண்டியர்ஸ்க்குன்னு ஒரு சில ஃபார்ம்ஸ்லாம் வச்சிருக்கோம். நாங்கள் அந்த ஃபார்ம் எடுத்துட்டு போய் அந்த வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் போய் அந்த வாலண்டியர்ஸ் அவங்கள்ட்ட சொல்லும்போது, அம்மா உங்களுடைய பெயர், அவங்க சார்ந்திருக்க டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான திட்டங்களில் நீ எதெல்லாம் பயன்பெறுகிறீர்கள் என்று நாங்கள் கேட்க போறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 கனவுகள் இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், நீங்க எதை நினைக்கிறீங்க, முத்தாய்ப்பான ஃபர்ஸ்ட் 3 சொல்லுங்க அப்படின்னா அவங்க அதை டிக் பண்ண வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம். இந்த ஃபாலோ முடிஞ்சதுக்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் அவங்கள அதே குடும்பத்துக்கு போய், அம்மா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டீங்களாமா நாங்கள் கேட்கிறோம். ஃபில்அப் பண்ணி அவங்களோட ஆதார நம்பர், அவங்களோட கையெழுத்துலாம் போட்டு முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் கொண்டு செல்லுகின்ற செயலியின் மூலமாக அது முழுமையாக பதிவு செய்ததுக்கு பிறகு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகுது. ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி வில் ஹேவ் அ யூனிக் கோட், யூனிக் ஐடி இருக்கும். அந்த யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆனோம்னா இது போன்ற கனவு அட்டை மூலமாக அந்த நம்பரை நாங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த அட்டையை அவங்க கையில் நாங்கள் கொடுத்துருவோம். முழுமையாக அதை வாங்கிய இது ஒரு கட்டமாக இது நடக்குது.